10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் அலகு பயிற்சி 5இல் 10வது கணக்கு பார்க்கிறோம். 2x - 3y + 4 = 0 மற்றும் 3x + 4y - 5 = 0 என்ற நேர்க்கோடுகளால் குறிக்கப்படும் இரண்டு பாதைகள் சந்திக்கும் புள்ளியில் நிற்கும் ஒருவர் 6x - 7y + 8 = 0 என்ற நேர்க்கோட்டால் குறிக்கப்படும் பாதையை குறுகிய நேரத்தில் சென்றடைய விரும்புகிறார் எனில் அவர் செல்ல வேண்டிய பாதையின் சமன்பாட்டை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் 2x - 3y + 4 = 0 என்ற நேர்க்கோடு, மற்றொரு நேர்க்கோடானது 3x + 4y - 5. இந்த இரண்டு நேர்க்கோடுகளையும் கொடுத்துக்கிறோம். சமன்பாடுகளை எழுதிக்கலாம். 2x - 3y + 4 = 0, 3x + 4y - 5 = 0. இந்த இரண்டு நேர்க்கோடுகளும் சந்திக்கும் புள்ளியில இருந்து ஒருவர் மற்றொரு சந்திக்கும் புள்ளியில் நிற்கும் ஒருவர் 6x - 7y + 8x என்ற நேர்க்கோட்டால் குறிக்கப்படும் பாதையை குறுகிய நேரத்தில் சென்றடைகிறார். அந்த புள்ளியை குறிச்சுக்கலாம். அந்த சமன்பாட்டை எழுதுகிறோம். சமன்பாடானது 6x - 7y + 8 = 0. இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு 7 நேம் கொடுத்துக்கலாம். வெட்டிக்கொள்ளும் புள்ளி ABCன்னு ஒரு முக்கோண வடிவில் கிடைக்குது. இந்த A என்ற புள்ளியில இருந்து BC என்ற பாதை வழியா செல்லக்கூடிய குறுகிய பாதையின் சமன்பாடு என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு Dன்னு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா AD என்ற நேர்க்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கணக்கிடணும். அதற்கு A என்ற புள்ளியை முதல்ல கணக்கிடலாம். A என்ற புள்ளிங்கிறப்ப முதல் இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கலாம். 2x - 3y + 4 = 0, 2x - 3y + 4 வலது பக்கம் போகிறப்ப -4, சமன்பாடு 1. 3x + 4y - 5 = 0, 3x + 4y - 5 ஆனது வலது பக்கம் போகிறப்ப +5, சமன்பாடு 2. இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறோம் அப்படின்னா முதல் சமன்பாட்டை 4ஆலையும் இரண்டாவது சமன்பாட்டை 3ஆலையும் பெருக்கிக்கலாம். 1 × 4 which implies 4 2 8x - 4 12y = -4 16. இரண்டாவது சமன்பாட்டை தீர்க்கிறோம். 3ஆல பெருக்கிக்கிறோம். 3 9x + 3 12y = I3 15. -12y + 12y டைரெக்டாக கேன்சல் ஆகிடுது. 8x + 9x 17x, -16 + 15ங்கிறப்ப மதிப்பு -1. x = -1/17. எக்ஸின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம். x = -1/17 என ஒன்றில் பிரதியிட 2x, xக்கு பதிலாக -1/17, -3y = -4 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா -2/17 -3y = -4. y மட்டும் இடது பக்கம் வைக்கிறோம். -4 -2/17 வலது பக்கம் போகிறப்ப +2/17, -3y = கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 17 68 + 2/17, -3y = 68ல் 2 கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு -66/17, மைனஸ் கேன்சல் ஆகிடும். 3y = 66/17. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3ஆனது வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். 1/3, 1 3 3 22, y = 22/17ன்னு கிடச்சிருக்குது. ஸோ இரண்டு நேர்க்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி A என்பது x, y = xின் மதிப்பு -1/17, yன் மதிப்பானது 22/17. இதில் இருந்து முதல் நேர்க்கோட்டின் சாய்வு, அதாவது இந்த A என்ற புள்ளியிலிருந்து வரையக்கூடிய அந்த பாதையானது சந்திக்கக்கூடியது எந்த நேர்க்கோடு? BC. அந்த BCயின் சாய்வு என்னன்னு கணக்கிடலாம். BCயின் சாய்வு, BC என்ற சமன்பாடானது, BC என்ற நேர்க்கோட்டின் சமன்பாடானது 6x - 7y + 8 = 0. சமன்பாட்டு வடிவில் கொடுக்குறப்ப சாய்வு கணக்கிடுவதற்கு y = mx + c, சாய்வு வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு சமன்பாட்டை மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக சாய்வு கணக்கிட்டுக்கலாம். y உறுப்பு மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். x வலது பக்கம் வரப்போ -6x, +8 கொண்டு வரப்போ -8. மூன்று மதிப்புகளுமே மைனஸில் இருக்கிறனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா 7y 6x + 8. y மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 7ஆல் வகுத்துக்கலாம். அப்போ 6/7 x + 8/7. தேவையானது சாய்வு தான். ஸோ அப்போ BCயின் சாய்வு =
எக்ஸின் கீழ் சாய்வு எம் ஆனது, அப்போ 6/7. பாதை ஏடி ஆனது பிசிக்கு செங்குத்தா அமைது. செங்குத்தா இருந்ததுன்னா ஏடியின் சாய்வுக்கான நிபந்தனை. ஏடியின் சாய்வு எப்படி எழுதலாம்? இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் சாய்வுகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு -1. அதுல இருந்து ஏடியின் சாய்வு வேணுங்கிறப்ப -1/பிசியின் சாய்வு. -1/பிசியின் சாய்வானது 6/7. 7 நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ -1 பெருக்கல் 7 -7/6. இது ஏடியின் சாய்வாகும். தேவையானது ஏடியின் சமன்பாடு. ஏடிங்கிறது தான் தேவையான பாதை. ஏடியின் சமன்பாடு கணக்கிடுறோம். ஏ என்ற புள்ளி வழியாக செல்லுது. சாய்வு எம் கணக்கிட்டுட்டோம். இப்போ சாய்வும் ஒரு புள்ளியும் தெரிஞ்சது அப்படின்னா நேர்கோட்டிற்கான சமன்பாடு y - y1 = m × x - x1. இதில் m என்பது -7/6. புள்ளி x1, y1 என்பது a என்ற புள்ளி -1/17, 22/17. புள்ளிகளை பிரதியிட்டு சுருக்கலாம். y - y1 ஆனது 22/17 = m - 7/6. x - x1 என்பது -1/17. y - 22/17 -7/6. x -(-1/17). கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 17y - 22/17 = -7/6. x 17x + 1/17. 17 இடது பக்கமும் வலது பக்கம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி எண்கள் 17y - 22/1 இருக்குது. -7/6. 17x + 1. 6 இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 6 பெருக்கல் 17y - 22. வலது பக்கம் -7 பெருக்கல் 17x + 1 இருக்கு. 6 பெருக்கல் 17 102y - 22 பெருக்கல் 6 132. 7ஆல் உள்ளார பெருக்கிறோம். -7 பெருக்கல் 17 -119x + × -1 பெருக்கல் 7 7. எக்ஸின் உறுப்பானது மைனஸில் இருக்கிறதுனால வலது பக்க எண்களை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ +119x + 102y -132 -7 இடது பக்கம் வரப்போ +7 = 0. தேவையான பாதையின் சமன்பாடானது 119x + 102y -132 + 7ங்கிறப்ப -125 = 0 ஆகும். தேங்க்யூ.